ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளம்பிங். ஸோ இந்த ப்ளம்பிங்கில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் பண்ணோமோ அதே மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஸோ என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பிளானில் ஸோ சிங்க்கு, கிளாசெட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இப்போ இந்த கிச்சனுக்கு சிங்க்கு, ஸோ எல்லாமே இதில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்லேயே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அதை எப்படி நான் டாய்லெட் எப்படி வச்சோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, காம்பனண்ட்டில் பிளேசிய காம்பனண்ட்டில் லோட் ஃபேமிலியில் ஸோ எப்படி வச்சோம் அப்படின்னா, இந்த ப்ளம்பிங் அப்படின்னு இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும், ப்ளம்பிங் ஃபோல்டர் இருக்கும். இதில் எம்இபியில் இப்போ எக்யூப்மெண்ட் இருக்கும், ஃபிக்சர்னு இருக்கும். ஃபிக்சரில் தான் இருக்குது. ஃபிக்சரில் இப்போ சிங்க்குனா நீங்கள் எடுத்து சிங்க்கு உங்களுக்கு தேவையான சிங்க்கை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பாத் டப்பு தேவைப்பட்ட எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர் கிளாசெட், ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கிளாசெட் எடுத்துகிட்டு ஓப்பன் அப்படின்னு வச்சிட்டேன். ஸோ இதில் எப்போவுமே வெர்டிக்கல் வால் பிளேஸ்னால் வெர்டிக்கல் நம்ம சர்ஃபேஸில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிளேஸ் ஆன் ஃபேஸ். இப்போ நீங்கள் இதில் வைக்கணும் அப்படின்னா ஒர்க் பிளேனை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே வாட்டர் கிளாசெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இதை வச்சு நம்ம ஸ்பேஸ் பார் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நான் வந்து எல்லாத்துக்கும் கிளாசெட்டு அண்டு சிங்க்கு இந்த மாதிரி தான் வச்சேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்சர் பிளானில் இருக்கணும், முக்கியமாக ஆர்கிடெக்சர் பிளானில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இதிலேருந்து நம்ம புதுசாக எலக்ட்ரிக்கல் பிளானை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து லிங்க் பண்ண போகிறோம். இப்போ நான் நியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். நியூவில் ப்ரௌஸ் ப்ளம்பிங். ஓகே, ப்ளம்பிங் எடுத்துட்டேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே ஸோ நான் தான் சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக்கல் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான் எல்லாத்துக்குமே தனித்தனி டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இதில் ப்ளம்பிங் இருக்கா. இப்போ என்ன பண்ணணும், ரிவிட் லிங்க் பண்ணிக்கணும். இப்போ நான் லிங்க் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் பிளான் ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 BHKல பிளான் ஆர்க் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் பிளானில் வெறும் கிளாசெட்டு சிங்க் இல்லாமல் இருந்ததுனால திரும்பி நான் ரீநேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிஸ்டமில் நமக்கு ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட், ப்ளம்பிங் ஃபிக்சர் இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து பைப்பு பிளேஸ் ஹோல்டரு, பேரலல் பைப் உங்களுக்கு தேவைப்பட்டால் பேரலல் பைப் போட்டுக்குங்க. அதே மாதிரி பைப் ஃபிட்டிங்னால் இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து இப்போ பெர்பெண்டிகுலராக ஒரு பைப் கனெக்ட் ஆகுது, அதை வந்து டி ஷேப் இல்லை எல்லு இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் அதோட பைப் ஃபிட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்போ, ஸ்டாண்டர்டு, எண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. டி ஷேப்பு இல்லை அப்படின்னா கிராஸு, எம் கிராஸு
இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ என்ன அப்படின்னா ப்ளம்பிங் ஃபிக்சரில் இப்போ ஆக்சுவலி நிறைய இதில் வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோட் ஃபேமிலி கொடுக்க போகிறோம். லோட் ஃபேமிலியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளம்பிங்கில் எம்இபின்னு இருக்கும், அதில் ஃபிக்சர் அப்படின்னு இருக்கும். ஃபிக்சரில் கனெக்டட் அப்படின்னு இருக்கும். கனெக்டரில் இங்கே நிறைய கனெக்டர் இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், அப்புறம் ப்ளம்பிங் ஃபிக்சர் அண்டு சானிட்டரி அண்ட் அதர்ஸ். ஸோ இதில் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டு வாட்டர் என்ன, ஹாட் வாட்டருக்கு, அதே மாதிரி அதர். இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்ம ஒரு பைப் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சானிட்டரி. இதில் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதில் கேட்டகரி நிறையா இருக்குது. இப்போ பிவிசி அப்படின்னா பிவிசி பைப்பு, இல்லை நான் ஹாட் வாட்டருக்கு காப்பர் தான் கொடுப்பேன்னா காப்பர். இது ரெண்டையும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லோட் பண்ணது இங்கே வந்துருச்சு. இதில் இப்போ கோல்டு வாட்டர் வந்து நார்மல். ஸோ இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் அப்படின்னு போய்க்கிறேன். அப்போ தான் நல்லா டீட்டெயிலாக தெரியும். இதில் பிளேஸ் ஆன் ஃபேஸ் அண்ட் பிளேஸ் ஆன் ஒர்க் பிளேன் அண்டு பிளேஸ் ஆன். இப்போ நான் வெர்டிக்கலில் வைக்க போகிறேன். வெர்டிக்கலில் வச்சோன்னா ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சேஞ்ச் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இப்போ வச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வச்சிட்டேன் அப்படின்னா ஓகே இங்கே பாருங்கள், இதில் இந்த பைப் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் இது வந்து கரெக்டாக எந்த சைடு பைப் வருமோ அந்த சைடு தான் நமக்கு வைக்கணும். இல்லை நான் தெரியாமல் இப்போ இந்த சைடு வச்சிட்டேன் அப்படின்னா பைப்பு வந்து இந்த சைடு தான் வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதை மிரர் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த இடத்துல, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல சிங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அதோட எலிவேஷன் பார்த்துக்கணும். எலிவேஷன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு எலிவேஷன் ஒரு 3 ஃபீட்டுக்கு நான் ஹைட் வைக்கிறேன். 3 ஃபீட்டுக்கு வச்சுட்டு ஸோ இது நான் கரெக்டாக வைக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வைக்கலே ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா பைப் கனெக்டர். ஓகே, இப்போ பைப் கனெக்டர் கொடுத்துட்டோம். ரொம்ப ஈஸி தான், எலக்ட்ரிக்கல் மாதிரிலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பைப்பு. ஸோ இப்போ நான் பைப்பு அப்படின்ட்டு நமக்கு தேவையான இடத்துலையும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணாவே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பைப் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரா. இப்போ பேசிக்காக நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இதில் கோர்ஸ், மீடியம் அண்ட் ஃபைன் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மீடியம் அப்படின்னு வச்சிட்டேன். எக்ஸாம்பிள் மீடியம் வச்சிட்டா எதுவுமே தெரியாது, ஒரு லைன் மாதிரி தான் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஸோ இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இப்போ இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அவுட்லைன் மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு
சுற்றியும் நமக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பைப்பு மாதிரி வரும், அதை எடுத்து ஸோ இதை கனெக்ட் பண்ணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது நான் ஃபைனலில் நான் சொல்கிறேன் எப்படின்னு. இல்லை இங்கே ஒரு கனெக்டர் கொடுத்துருக்கோமா, இதை கிளிக் பண்ணுறேன். இதை ட்ரா பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஹைட்டு ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் இப்போ இதுக்கு இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு இருக்கிறதையும் இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். சில டைம் வந்து சில எரர் வரும். ஸோ அதோட டைப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைன் இங்கே மீடியம் ஆர் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபைன் அப்படின்னா இங்கே கனெக்டிங் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கனெக்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்கும், பைப் ஃபிட்டிங் அப்படின்னு போட்டு இதில் எல்போ போட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிரும். இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் முன்னாடி, ஏன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகிடும். இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே இதை கனெக்ட் ஆகலை. என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், இதை வச்சுட்டேன், இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேற எங்கே, இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து பைப்பு. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, சுற்றி நான் ஒரு பைப் கொடுத்துட்டேன், இந்த பைப்பு. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வால் இருக்குது. இந்த வால்லேருந்து ஆக்சுவலி இப்படி எல்போ போடுறதுக்கு பதிலாக நான் கீழே எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், கீழே கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாமா. இப்போ பைப் எடுத்துக்கிறேன். பைப் எடுத்துகிட்டு இங்கேருந்து கரெக்டாக கனெக்டிவிட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரவுண்ட் லெவல் -1000 கொடுத்துக்கிறேன். -1000 அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சைடு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியலை. அது எப்படி தெரியணும் அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த பைப்பு வந்து உங்களுக்கு இங்கே கீழே போனது உங்களுக்கு தெரியலை. ஸோ அது எப்படி தெரியணும் அப்படின்னா, இப்போ விஜின்றது விசுவல் கிராஃபிக்ஸ், விஆர்ன்றது வியூ ரேஞ்சு. ஸோ நான் விஆர் அப்படின்னு கொடுக்குறேன். விஆர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாட்டமில் அன்லிமிட்டட் அப்படின்னு கொடுத்துறேன். அதே மாதிரி இங்கே அன்லிமிட்டட். ஸோ அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே இருக்கிற டவுனில் போனது இப்போ தெரியும். ஓகே, இப்போ இதை எப்படி 3D வியூவில் காமிக்கிறது அப்படின்னா, 3D வியூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பைப்பு கனெக்ட் ஆனது தெரியும், கீழே கிரவுண்டில் போனது தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பைப்பை கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைன் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ சேடட் உங்களுக்கு பைப் கனெக்ட் பண்ணுறது மட்டும் தெரியுதா உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அவுட்லெட். இப்போ இதுக்கு நம்ம இன்லெட் கொடுத்துட்டோம். அவுட்லெட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து சானிடரி பைப்ஸ். ஸோ அவுட்லெட் என்ன சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ப்ளம்பிங் ஃபிக்சர் போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கனெக்டர், எல்லாத்துக்கும் கனெக்டர் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, அதர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இருக்குது. இதோட
ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் கொடுக்கணும். இதில் கரெக்டாக அந்த ப்ளஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இங்கே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் இப்படி இருக்கா. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரில. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ ரேஞ்சில் கொடுத்துட்டு அன்லிமிட்டட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஃப்ளிப் ஒர்க் பிளேன் அப்படின்னு இருக்கு. அந்த ஃப்ளிப் ஒர்க் பிளேனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஒர்க் பிளேன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும் சேம் அந்த சானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் பிக்சர்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஃபேஸ்னா ஃபேஸ், ஒர்க் பிளேனா ஒர்க் பிளேன், பிளேஸ் இன் வெர்டிக்கல்னா வெர்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சேம் பைப். இப்போ இந்த கனெக்டரை கிளிக் பண்ணுறேன். அதே இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை இப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவுட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்லெட்டுக்கு எப்போவுமே ஸ்லோப் வைக்கணும். ஸ்லோப் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பைப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்லோப் அப்படின்னு இருக்கும். ஸ்லோப் ஆஃப். இப்போ ஸ்லோப் டவுன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்லோப் டவுனை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்? 1%. ஓகேங்களா, 1% கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 2%. ஆக்சுவலி வெர்டிக்கலாக இருக்கிறதுலாம் 1% கொடுங்க. அந்த கனெக்டருக்கு மட்டும், அந்த டாய்லெட் கிளாஸட்லேருந்து கனெக்டருக்கு மட்டும் 2% ஸ்லோப் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரைனேஜ் வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக வெளியே போகும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இது எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி இதை வந்து கரெக்டாக எண்டில் தான் நம்ம கொடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொடுத்துக்கிறேன். அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் இதிலேருந்து டவுனில் வரணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். அதே மாதிரி அதோடய சைஸு இப்போ டயாமீட்டர் 32 mm இருக்குது. 32 mmனா வாய்ப்பே இல்லை. 2 இன்ச்சு, ஐ மீன் 1.25 இன்ச்சு தான் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 இன்ச்சு பைப்பு கொடுக்கணும். 4 இன்ச்சு பைப்பு. மிடில் எலிவேஷன். ஸோ இங்கே தான் இங்கே ட்ரைனேஜ் இங்கேயே வச்சுக்கலாம் பக்கத்துலேயே. ஓகே, இப்போ கனெக்டட். இப்போ இந்த இடத்துல நம்ம கனெக்ட் கொடுக்குற இல்லை தான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன். என்னது 2% ஸ்லோப் கொடுத்துட்டு, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாது. எப்போவுமே கனெக்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாது. ஒரு 45 டிகிரி பெண்டாகவே இருந்தால் போதும். ஓகேங்களா, ஒரு 45 டிகிரி பெண்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்லோப் டவுன். ஸோ கரெக்டாக இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 45 டிகிரி. அதே மாதிரி தான். ஓகே, இதுவும் ஓகே, நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்லோப் டவுன் அப்படியே கரெக்டாக வந்துடும். ஸோ சைஸை மட்டும் மாற்றிக்கணும். நான் இதை டேப் அப்படின்னு கொடுத்து சைஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். சைஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ டயா மட்டும் 100 கொடுத்துக்கிறேன். ஏன்னா 100 கொடுத்தா மட்டும்தான் 4 இன்ச்சு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்னென்னா 4 இன்ச்சுனால இது எல்லாம் பைப் சானிட்டரியில் ஃபுல்லாமே நான் வந்து 4 இன்ச்சு அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் டேப் அப்படின்னு கொடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே 100
100 mm அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாமே கனெக்ட் ஆயிரும். இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட அவுட்லெட் பைப்பு க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா நாமினல் ரேடியஸ் வந்து 16 இருக்குது, இதை 100 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே பைப்பு அந்த கனெக்டர் எல்லாமே கரெக்டான ரேடியஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பைப்பிங். ஓகேங்களா?